ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வஞ்சரம் மீன் குழம்பு வைக்க போகிறோம். வஞ்சரம் மீனை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி ஒரு குண்டானில் வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஜாரில் ஒரு கை அளவு தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அடுப்பில் மண் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு வெந்தயம் போட்டு நல்லா பொடிஞ்சோடனே வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டோடனே நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம அந்த இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலை பொடிஞ்ச உடனே அதுக்கு கொஞ்சம் பொடிகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டு. அதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கிட்டு தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா அந்த எண்ணெயில் தக்காளி, வெங்காயம், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது மிளகாய் போடணும். மிளகாய் போட்டு நல்லா கிண்டி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து அதுக்கு மசாலாத்தூள், குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், மீன் குழம்பு மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளியை இந்த மசாலா இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச அந்த கலவையை மீன் குழம்புல ஊற்றணும். ஊற்றி நல்லா கலக்கி அதுக்கு இது வேணும்னா இன்னும் ஒரு காரத்துக்கு வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், 1 or 2 போட்டு நல்லா அந்த குழம்பு கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்த உடனே அதில் நம்ம அந்த வஞ்சரம் மீன் எடுத்து உள்ளே போட்டுடணும். குழம்புல ஒன்றா போட்டு திருப்பி நல்லா அதை கொஞ்சம் கிளறி விட்டு மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்ட பிறகு அந்த குழம்புக்கு நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு, மசாலா, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ சுவையான ருசியான வஞ்சர மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.